தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. நிபா வைரஸ் பரவி வரும் நிலையில் அனைத்து மாவட்ட சுகாதாரத்துறைகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி நிபா வைரஸ் தொற்று பாதிப்பு உறுதியான நிலையில் கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள பல பகுதிகளுக்கு பரிசோதனைகளில் அதிகரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பரிசோதனைகளை அதிகரிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிபா அறிகுறி உள்ளவர்கள் பரிசோதிக்க எல்லை சோதனை சாவடிகளில் சுகாதார குழுக்களை பணியமர்த்த வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. தொடர்ந்து அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிபா வைரஸ் பரவி வரும் நிலையில் அனைத்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. கேரள மாநிலத்தை ஒட்டிய மாவட்டங்களில் நிபா வைரஸ் பாதிப்புக்கான பரிசோதனையை அதிகரிக்க சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்த நிலையில் தொடர்ந்து தமிழக பகுதிகளுக்கும் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன? சாரா, கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் தாக்குதலால் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தில் இந்த நிபா வைரஸிலிருந்து தற்காத்துக் கொள்ள தமிழக சுகாதாரத்துறை, பொது சுகாதாரத்துறை தற்போது அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக நிபா வைரஸ் கேரளாவில் மிகப்பெரிய அளவிலான ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. நேற்று தினம் இந்த நிபா வைரஸ் தாக்கத்தினால் 24 வயது மதிக்கத்தக்க ஒருவர் இறந்திருக்கக்கூடிய நிலையில கேரளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய எல்லையோர மாவட்டங்களில் இந்த நிபா வைரஸ் பரவுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக சுகாதாரத்துறை கணித்திருக்கக்கூடிய நிலையில கேரளாவை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை அதற்கான வழிகாட்டுதலை தற்போது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக கேரளாவை ஒட்டியிருக்கக்கூடிய நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல முழு கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும். குறிப்பாக கேரளாவிலிருந்து வரக்கூடிய வாகனங்களை முழுமையாக கண்காணிக்க வேண்டும், முழுமையாக ஸ்கிரீனிங் செய்ய வேண்டும் என்பது போன்ற பல்வேறு அறிவுரைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் மலப்புரம் பகுதி முழுமையாக ஒரு அடைக்கப்பட்ட, ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. அங்கு இந்த நிபா வைரஸுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில அந்த பகுதியிலிருந்து வருபவரை மிகவும் ஒரு தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். 24 மணி நேரமும் செக் போஸ்ட் எல்லாம் அமைத்து அங்கிருந்து வரக்கூடிய வாகனங்கள், அங்கிருந்து வரக்கூடிய நபர்கள் அனைவரையும் ஸ்கிரீனிங் சிஸ்டம் மூலமாக அவர்களை முழுமையாக பரிசோதித்து அவர்களுக்கு இந்த நோய் தொற்றுக்கான ஒரு அறிகுறி இருந்தால் அவர்களையும் அவருடைய தொடர்பில் இருப்பவர்களையும் முழுமையாக தனித்து அவர்களுக்கான உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும் என்பன போன்ற பல்வேறு அறிவுரைகளும் குறிப்பாக இந்த நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த எல்லையோர மாவட்டங்கள்ல கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதற்கான ஒரு உத்தரவையும் ஒரு அறிவுரை, சுகாதாரத்துறைக்கான ஒரு அறிவுரையும் தற்போது பொது சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்ல தெரிவித்திருக்கிறார்கள். சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.